சாண்டில்யன் அவர்களின் நிலமங்கை. அத்தியாயம் 4. ஊர் பெயர் தெரியாதவன். ஜமாலுதீன் தனக்கு கொண்டு வந்த பரிசு அந்த அரபு நாட்டு அழகிதான் என்பதை உணர்ந்து கொண்ட வீரபாண்டியன் அதனாலேயே வியப்பின் வசப்பட்டான். ஆனாலும் அவள் ஆடைகளை தன் முன்பே களைந்துவிட அந்த புரவி வணிகன் உத்தரவிட்டதை கேட்டதும் அவன் வியப்பு உச்ச நிலைக்கு சென்றது. என்றால் அந்த பெண்ணும் வெட்கமின்றி ஆடைகளை இரு ஆடவர்களுக்கு முன்னால் அவிழ்க்க முற்பட்டது விவரணத்துக்கும் அப்பாற்பட்ட பிரமிப்பையும் சங்கடத்தையும் விளைவித்தது இளைய பாண்டியனுக்கு. அந்த சங்கட நிலை காரணமாக அவன் முகத்தை வேறு புறம் திருப்பிக் கொள்ள முயன்ற போது அரபு நாட்டு அழகி வாய்விட்டு கலகலவென்று நகைக்கவே செய்தாள். இளவரசர் மிகவும் கோழை போலிருக்கிறதே என்று கூறவும் செய்தால் நகைப்புக்கிடையே இதயத்தையே பரவசப்படுத்தும் விதத்தில் உதிர்த்த அந்த கலகலப்பு சிரிப்பாலும் இடையே அவள் உதிர்த்த கேலி சொற்களாலும் சிறிது சினத்தின் வசப்பட்ட வீரபாண்டியன் இத்தனைக்கும் துணியும் இவள் ஒருவேளை வேசியாக இருப்பாளோ என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். அப்படியானால் இந்த வெட்கங்கெட்டவளை பார்த்தால்தான் என்ன என்று நினைத்து மீண்டும் கண்களை அவள் மீதே ஓட்டினான். எதையும் அறுக்கும் சக்தி வாய்ந்த சினம் அவன் பண்பையும் அறுத்து விட்டதால். ஆனால் அடுத்து நிகழ்ந்தவை அவன் உள்ளத்தில் அளவிட முடியாத உவகையே அளித்தன. அரபு நாட்டு அழகி முகத்திரையை முழுவதும் களைந்து தலையை மூடியிருந்த முக்காட்டையும் விலக்கி அதில் வளைத்து சுற்றப்பட்டிருந்த தனது குழலையும் வெகு லாவகமாக அவிழ்த்துவிட்டாள். பிறகு கழுத்துக்கு கீழே இருந்த சட்டையின் நாடா முடிப்புகளையும் அவிழ்த்து சட்டையை களைந்து இடுப்பில் இருந்த கச்சையை அவிழ்த்து குறுவாலுடன் சாராயை கீழே நழுவவிட்டு சிறிது விலகி நின்றாள். அவளது சட்டைக்குள்ளும் சாராய்க்குள்ளும் அதுவரை உள்ளடங்கி சுருண்டு திணிந்து கிடந்த மெல்லிய பட்டு சீலை மெல்ல விடுதலையடைந்தது. அடுத்தபடி அவள் அந்த சீலையின் மேற்புறத்தை நன்றாக இழுத்து கழுத்தை சுற்றி வளைத்து மிகுந்த அடக்கத்துடன் சீலையை கீழ்ப்புறமும் சீர்படுத்தி கொண்டு அரபு வணிகனை நோக்கி, ஜமாலுதீன், இனி இளவரசர் பயப்பட மாட்டாரல்லவா என்று வினவி இளநகை கொண்டாள். நிச்சயமாக சொல்ல முடியாது என்ற ஜமாலுதீனும் தனது பெரு உதடுகளையும் மீசைகளையும் அசைத்து விஷம நகை காட்டினான். இளவரசன் ஒரு வினாடி அந்த இருவரையும் மாறி மாறி பார்த்தான். கடைசியில் அவன் விழிகள் எதிரே நின்ற ஆரணங்கை ஆராயத் தொடங்கின. அவள் முகம் முழுவதுமே திறந்ததும் அவள் அரபு நாட்டவள் அல்ல, பாரத நாட்டு பெண்தான் என்பதை உணர்ந்து கொண்ட இளைய பாண்டியன் அந்த முகத்தில் இருந்த இரு வண்டு விழிகளில் சதா காணப்பட்ட ஒரு கள்ளச் சிரிப்பில் தைரியமும் வெள்ளமாக பாய்ந்து கொண்டிருப்பதை கண்டான். அவிழ்த்து விடப்பட்டிருந்த கூந்தலின் கருமையிலிருந்தும் பின்புறம் அவள் பெரும் அழகு தட்டுக்களையும் மூடி கீழேயும் இறங்கும் அளவுக்கு நீண்டு விரிந்து கிடந்ததையும் அவள் அழகு நுதலின் விசாலத்திலேயே ஒரு தனிப்பட்ட கவர்ச்சி இருந்ததையும் பவள உதடுகளின் நெருக்கமும் சில வேளைகளில் அவை உட்புறம் மடிந்தபோது இழுபட்ட கண்ண கதுப்புகளின் திண்மையிலும் இனிமை இருந்ததையும் சங்கு கழுத்தில் ஒட்டி கிடந்த வைர அட்டிகை கழுத்தின் வெளுப்பின் காரணமாக சிறிது ஒளி மங்கி இருப்பதையும் அது மங்கியதை சரிபடுத்த எழுந்த மார்பகம் சிறிதாக இருந்தாலும் அவற்றின் நிலை அவள் உள்ள திமிருக்கு சான்று காட்டியதையும் கண்ட வீரபாண்டியன் அவள் அழகுக்கு இணையான ஒருத்தியை பாரத நாட்டில் காண முடியாது என்பதை புரிந்து கொண்டான். அவள் இடை சிறியதாக இருந்தாலும் அவள் கால்கள் அதிக சதைப்பிடிப்பு இல்லாது இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஒரு வசீகரமும் திடமும் இருந்ததை உணர்ந்து கொண்ட வீரபாண்டியன் சில வினாடிகள் அவள் அழகை பருகியே நின்றான். அவள் அராபிய வேடம் போட்டதன் காரணமாக அவள் கைகளில் வளையலோ கால்களில் சிலம்புகளோ நெற்றியில் திலகமோ இல்லாத குறைகளை தவிர வேறு குறையேதும் இல்லை என்பதை அறிந்து கொண்டான். இப்படி பல வினாடிகள் ஆராய்ந்த பிறகு, ஜமாலுதீன், இவள் யார், எதற்காக என்னிடம் அழைத்து வந்தாய் என்று வினவினான் பாண்டிய இளவரசன். ஜமாலுதீன் விஷமமாக கண்களை சிமிட்டுவிட்டு சொன்னான், ஆண்டுதோறும் தங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு வருவது வழக்கமல்லவா என்று. ஆம் என்ற இளவரசன் பதிலில் ஆச்சரியம் இருந்தது. என்ன பரிசு கொண்டு வருவேன்? புரவி ஒன்று கொண்டு வருவாய். ஒரே மாதிரி பரிசை கொண்டு வருவது உங்களுக்கும் சலிப்பை அளிக்குமல்லவா? அதற்காக இந்த ஆண்டு பெண்ணை கொண்டு வந்திருக்கிறாயோ? ஆமாம். இதை கேட்டதும் சற்று நிதானத்தை இழந்த இளவரசன், ஜமாலுதீன், விளையாடுகிறாயா என்னுடன் என்று கேட்டான் சீற்றத்துடன். ஜமாலுதீன் வருத்த சாயையை முகத்தில் படரவிட்டு கொண்டு கண்களிலும் அது விரிய வீரபாண்டியனை நோக்கி, ஏன், இந்த பெண் அழகாக இல்லையா என்று கேட்டான் சர்வசாதாரணமாக. வீரபாண்டியனின் சினம் இன்னும் அதிகமாயிற்று. இருக்கிறாள் ஜமாலுதீன், இருக்கிறாள். ஆனால் இவளால் எனக்கு என்ன உபயோகம் என்று வினவினான். போங்கள் எஜமான், என்ன கேள்வி இது என்று அழுத்துக்கொண்டே
புரவியை விட இவள் அதிக உபயோகம் உங்களுக்கு. இவள் குருவால் எறிவாள், குறி தவறாமல். குதிரை குருவால் எரியுமா என்று வினவினான் ஜமாலுதீன். குருவால் எரிய எனக்கே தெரியும், அதற்கு இவள் தேவையில்லை என்றான் இளவரசன் கடுப்புடன். ஒருவர் துணை உங்களுக்கு இப்பொழுது அவசியம் தேவையாக இருக்கிறது. நானோ பாண்டிய நாட்டில் நிரந்தரமாக இருக்க முடியாது என்று விளக்கினான் ஜமாலுதீன். இதை சொன்னபோது அவன் குரலில் விஷமம் ஏதும் இல்லை. தீவிரமான கவலையே படர்ந்து கிடந்தது. அவன் கவலையை காணவே செய்தான் வீரபாண்டியன். அப்படி என்ன ஆபத்து பாண்டிய நாட்டில், அதுவும் காயல் பட்டினத்தில் எனக்கு நேரிட முடியும் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். தவிர அப்படியே ஆபத்து இருந்தாலும் இந்த பெண் என்ன அபாரமான உதவியை செய்துவிட முடியும் என்றும் எண்ணி பார்த்தான். இருப்பினும் அந்த கேள்விகளையும் எண்ணங்களையும் விலக்கிவிட்டு முதலில் அவள் யார் என்பதை அறிய பிரியப்பட்டு, ஜமாலுதீன், இவள் யார், உன்னிடம் எப்படி வந்து சேர்ந்தாள் என்று வினவினான். ஜமாலுதீன் அளித்த பதில் இளவரசனுக்கு பேரதிர்ச்சியை அளித்ததால் அவன் பல வினாடிகள் பேசாமல் நின்றான். இத்தனைக்கும் ஜமாலுதீன் சொன்னான், இவள் யார் என்பது எனக்கு தெரியாது என்று சர்வசாதாரணமாக. இருப்பினும் அந்த பதில் அதிர்ச்சியை மட்டுமின்றி குழப்பத்தையும் அளிக்கவே, இவளை உனக்கு தெரியாதா என்று வாய்விட்டு உரக்க கேட்கவும் செய்தான் வீரபாண்டியன். தெரியாது, திட்டமாக வந்தது ஜமாலுதீனின் பதில். நீ இவளை எனக்கு பரிசாக கொண்டு வந்ததாக சொன்னாயே, இவள் அப்படித்தான் சொல்லச் சொன்னாள். உன்னை இவளுக்கு முன்பே தெரியுமோ? தெரிந்துதான் இருக்க வேண்டும். அப்படியென்றால்? இவளை எனக்கு தெரியாது, ஆனால் இவள் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாள். எப்பொழுது தெரிந்து கொண்டாள்? அதுவும் தெரியாது. ஆனால் வழக்கமாக தங்குகிற மாளிகைக்கு நேற்றிரவு வந்தாள். தனக்கு அராபிய உடை வேண்டும் என்றும் தன்னை உங்களுக்கு பரிசாக கொடுக்க வேண்டுமென்றும் சொன்னாள். இதை கேட்ட இளவரசன் இதயத்தில் பல சந்தேகங்கள் உலாவின. ஆனாலும் அவை எதையும் வெளிக்கு காட்டாமல், சரி சரி, நீ உடனே ஒப்புக்கொண்டாய் இல்லையா என்று இழுத்தான் வெறுப்புடன் வீரபாண்டியன். ஜமாலுதீன் கண்களில் ஒரு வினாடி சீற்றம் தெரிந்து மறைந்தது. பிறகு நிதானமான குரலிலேயே பேசினான். இளவரசருக்கு பல ஆண்டுகளாக இந்த ஜமாலுதீனை தெரியும். அவன் எடுப்பார் கைப்பிள்ளை இல்லை என்பதும் இளவரசருக்கு புரியாத விஷயமல்ல. இவள் சொன்னதை உடனடியாக நான் ஏற்கவில்லை. இவளை யார் என்று விசாரித்தேன். இவள் அதை சொல்லவும் மறுத்தாள். பெயரை கூட சொல்லவில்லை. ஒன்று மட்டும் சொன்னாள். என்னை அவள் சொல்படி ஆட்டி வைக்க மறுநாள் இரவு, அதாவது இன்று இரவு உங்கள் உயிர் ஆபத்தில் இருக்கிறது என்று கூறினாள். உங்களை தப்புவிக்க வேண்டுமானால் தான் சொன்னபடி செய்ய வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்தாள். என்ன ஆபத்து, யாரால் ஆபத்து என்று விசாரித்தேன். எதையும் சொல்ல மறுத்தாள். ஆனால் இந்த இடத்தில் பேச்சை நிறுத்திய ஜமாலுதீன் இளவரசனை உற்று நோக்கினான். சொல் ஜமாலுதீன் என இளவரசன் ஊக்கவே அரபு வணிகன் மேலும் பேச்சை தொடங்கி, ஆனால் இவள் விழிகளில் உண்மை இருந்தது. ஆகையால் இவள் சொன்னபடி செய்ய ஒப்புக்கொண்டேன். அதற்கு முன்பு கேட்டேன், இவளை காயலில் இளவரசனை காப்பாற்றக்கூடியவர் யாரும் இல்லையா என்று. இல்லை என்றால் இவள். உங்களுக்கு ஆபத்து இருப்பதாக தெரிந்ததாலோ அல்லது யாராவது உங்களை எச்சரிப்பதாக தெரிந்தாலோ கூட அவர்களும் கொல்லப்படுவார்கள் என்றும் அறிவித்தாள். அதற்கு பின்பு நான் சந்தேகப்படவில்லை. இவள் கூறியபடி செய்தேன். விலை மகளிர் வீட்டுக்கு நான் போனதும் இவள் யோசனையின் மேல்தான். உங்களுக்கு பரிசு கொண்டு வந்திருப்பதாக கூறி அங்கு அழைத்து வர சொன்னதும் இவள்தான். பிறகு நடந்தது உங்களுக்கே தெரியும் என்றான். இளவரசன் ஆழ்ந்த சிந்தனையுடன் தலைகுனிந்த வண்ணம் சில வினாடிகள் அறையில் அப்படியும் இப்படியும் அலைந்தான். இவளே ஒருவேளை தனது அண்ணனின் கையாளாக இருந்தால், இவளே குலபதியையும் அவன் ஆட்களையும் வரவழைத்திருந்தால், பேருக்கு தன்னை கட்டிப்போட சொல்லிவிட்டு என்னை அங்கு இழுத்திருந்தால், இப்படியாக பல கேள்விகள் அவன் உள்ளத்தே எழுந்ததால் திடீரென தலை நிமிர்த்தி ஜமாலுதீனை நோக்கி, ஜமாலுதீன், குலபதியிடம் நம்மை பிடித்து கொடுக்க இவள் ஏன் சூழ்ச்சி செய்திருக்க கூடாது என்று வினவினான் சந்தேகம் பூரணமாக ஒலித்த குரலில். ஒரு காலம் செய்யவில்லை என்றான் ஜமாலுதீன் திடமாக. அத்தனை நம்பிக்கையா ஊர் பேர் தெரியாத இவளிடம் உனக்கு? ஆம். நம்பிக்கைக்கு அத்தாட்சி? கண்களை சொன்னேனே. அதை தவிர? இதை வீரபாண்டியன் கேட்ட வினாடியில் அத்தாட்சி அவனுக்கே நிதர்சனமாக தெரிந்தது. அந்த அழகி இளைய பாண்டியனை நோக்கி பாய்ந்து அவனை கீழே தள்ளி தானும் அவன் மீது உருண்டாள். வெளியில் திடீரென ஒருவன் பெரிதாக அலறினான். அந்த அலறல் மரண கூச்சல். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 5. பறந்த பறவைகள். வாழ்க்கையில் பல புறவிகளின் பாய்ச்சல்களை அனாயாசமாக தாங்கியிருந்த பாண்டிய இளவரசன் அந்த பாவையின் பாய்ச்சலை தாங்க இயலாதவனாக தரையில் புரண்டான். எதற்காக அந்த பெண் அப்படி திடீரென்று அத்தனை பலமாகவும் வேகமாகவும் தன் மீது பாய்ந்தாள் என்பதை நினைக்கவோ
தான் உருளும்படியான அத்தனை பலம் அந்த ஏந்திழைக்கு எங்கிருந்து வந்தது என்பதை ஊகிக்கவோ அவசியமில்லாத நிலையில் திடீரென மின்னல் வேகத்தில் வெளியே கேட்ட மரண கூச்சலால் பாண்டிய இளவரசன் பெரும் வியப்பு எய்தினான். ஆகையால் உருண்ட நிலையிலிருந்து வினாடிக்குள் எழுந்து வெளித்தாழ்வாரத்தை நோக்கி ஓடி 2 கோடிகளிலும் கண்களை செலுத்தினான். எதிரே கீழே மார்பில் குறுவாளுடன் உயிரை மெல்ல மெல்ல விட்டு கொண்டிருந்த ஒரு வீரனை தவிர வேறு எந்த காவலரும் அந்த தாழ்வரையில் அவன் கண்ணுக்கு புலப்படவில்லை. ஆதலால் அவன் விடுவிடுவென்று நடந்து மாண்டு கொண்டிருந்தவன் அருகே சென்று உட்கார்ந்து அவனை கூர்ந்து கவனித்தான். அவனும் அரண்மனை காவலாளிகளில் ஒருவன்தான் என்பதை பார்த்த மாத்திரத்தில் புரிந்து கொண்ட இளவரசன், "டேய், யார் நீ?" என்று வினவினான். அத்துடன் அவன் மார்பில் குறுவால் பாய்ந்த இடத்தில் வந்து கொண்டிருந்த இரத்தத்தை நிறுத்த அவனது ஆடையின் ஒரு பகுதியை கிழித்து அதில் திணிக்கவும் செய்தான். ஆனால் குருதி குறையவோ நிற்கவோ இல்லை. ஆகையால் அந்த வீரன் இறப்பது திண்ணம் என்ற தீர்மானத்துக்கு வந்த இளைய பாண்டியன், "டேய், உன் பேர் என்ன? இந்த வேலைக்கு உன்னை ஏவியது யார்?" என்று வினவினான். வீரனின் மரண மூச்சு பலமாக வந்து கொண்டிருந்ததால் மார்பு கத்தியுடன் ஏறி ஏறி இறங்கிக் கொண்டிருந்தது. இருமுறை ஏதோ சொல்ல வாயெடுத்தான் வீரன். முடியாததால் மடியை காட்டிவிட்டு பட்டென்று கண்ணை மூடிவிட்டான். அவனுக்கு இந்த உலக பந்தம் நீங்கிவிட்டதை உணர்ந்த வீரபாண்டியன் அவன் மடியை தடவி அதிலிருந்த ஒரு ஓலையை எடுத்துக்கொண்டான். அதே சமயத்தில் அவ்விடம் வந்த அழகியும் மாண்டவன் மார்பில் இருந்த தனது குறுவாலை இழுத்து எடுத்து இரத்தத்தை அவனது ஆடையிலேயே நன்றாக துடைத்த பிறகு தனது இடையிலிருந்த அந்த உரையில் சொருகிக் கொண்டாள். வீரபாண்டியன் ஒரு வினாடி தாழ்வரையின் வெளிச்சத்தில் அவள் முகத்தை கூர்ந்து நோக்கினான். சிறிதும் உணர்ச்சியற்ற அவள் முகத்தில் தான் ஒருவனை கொன்றுவிட்டோம் என்ற அனுதாபமோ வெறுப்போ ஏதுமில்லாமல் முகம் சர்வ சாதாரணமாக காணப்பட்டதையும் அவள் சற்றும் சலிக்காமல் குறுவாலை பிடுங்கி மாண்டவன் உடையில் ஏதோ சகஜமான அலுவலை புரிவது போல துடைத்துவிட்டு தனது இடையில் சொருகிக் கொண்டதையும் கண்ட வீரபாண்டியன், ஒருவேளை இவள் குணத்தில் ராட்சசியாக இருப்பாளோ என்றும் நினைத்தான். அவளை பற்றிய நினைப்பில் கையில் இருந்த ஓலையை கூட படிக்கவில்லை அவன். அவள் தன்னை தொடரும்படி அவனுக்கு சைகை செய்துவிட்டு மீண்டும் அறைக்குள் செல்லவே இளைய பாண்டியனும் வேறு வழியின்றி அவளை பின்தொடர்ந்தான். உள்ளே இளவரசன் வந்ததும் அறை கதவையும் தாழ்வரை சாளரத்தையும் தாளிட்டாள் அவள். பிறகு இளவரசனை நோக்கி, "இனி படியுங்கள் ஓலையை" என்று உத்தரவும் இட்டாள். அவள் உத்தரவிட்ட தோரணையை கண்ட பாண்டிய இளவரசன் ஒருமுறை அந்த பெண்ணையும் நோக்கிவிட்டு ஜமாலுதீனையும் நோக்கினான். ஜமாலுதீன் கூறினான், "எசமான், அவள் சொல்கிறபடி செய்யுங்கள்" என்று. இளவரசன் ஓலையை பிரித்து படித்தான் அரை வெளிச்சத்தில். அதில் கண்ட விஷயம் அவனுக்கு பிரமிப்பை அளிக்காவிட்டாலும் கையெழுத்து பிரமிப்பை அளிக்கவே செய்தது. வீரபாண்டியனை எப்படியும் ஒழித்துவிடு என்ற சொற்கள்தான் ஓலையில் கண்டிருந்தன. விஷயம் அப்படித்தான் இருக்கும் என்பதை ஏற்கனவே ஊகித்துவிட்ட இளவரசன் அந்த கையெழுத்தை கண்டு பெரு வியப்பு கொண்டான். "இந்த கையெழுத்து" என்று அவன் துவங்கி வாசகத்தை முடிக்கும் முன்பாக, "உங்கள் தமையனாருடையது" என்று கூறினாள் அந்த பெண். ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்த வீரபாண்டியன், "ஆம், அது உனக்கு எப்படி தெரியும்?" என்று வினவினான் அந்த அழகியை நோக்கி. "குலபதியும் அவன் ஆட்களும் உங்களை கொல்ல வருவது எனக்கு எப்படி தெரிந்ததோ அப்படித்தான்" என்றாள் அவள். அதுவரை ஏதும் பேசாமல் நின்றிருந்த ஜமாலுதீன் மெல்ல வாயை திறந்து, "எசமான், நான் சொன்னது சரியாக போய்விட்டதல்லவா?" என்று கூறினான். "என்ன கூறினாய்? எது சரியாக போய்விட்டது?" என்று எதிர்கேள்வி கேட்டான் வீரபாண்டியன். "இவள் குறுவால் எறிவதில் வல்லவள் என்று சொல்லவில்லையா நான்?" "சொன்னாய். உங்களுக்கு இவள் துணை தேவை என்று சொல்லவில்லையா?" "ஆம்." "இரண்டும் சரியாக போய்விட்டதல்லவா?" "சரியாகத்தான் போய்விட்டது. இனி இவள் சொற்படி நடப்பதில் தவறென்ன? தவிர என் பரிசு எப்படி?" என்று கேட்டு அந்த கோர நிலையிலும் சிரித்தான் அரபு நாட்டவனான ஜமாலுதீன். அவன் சிரிப்பை ரசிக்காத இளவரசன் கண்களில் மெல்ல சினம் துளிர்த்தது. சிரிப்பதற்கு இது சமயமல்ல என்று கண்டிப்பாக அறிவித்தான் இளவரசன். "சமயத்திற்கு என்ன?" என்று கேட்டான் ஜமாலுதீன். "தாழ்வரையில் ஒருவன் மாண்டு கிடக்கிறான்" என்பதை சுட்டிக்காட்டினான் இளவரசன். "அவன் அங்கு மாண்டு கிடக்காவிட்டால் அந்த நிலையில் உங்களை இந்த அறையில் காணும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கும்" என்று கூறிய ஜமாலுதீன், "எசமான், இந்த நாட்டில் இருக்கும் தங்களுக்கு இத்தகைய சதிகளும் கொலைகளும் புதிதாக இருக்கலாம். ஆனால் எங்கள் நாட்டில் இது பரம சகஜம். உங்கள் நாட்டை போல வணிகமும் சீரும் சிறப்பும் நிறைந்தது எங்கள் நாடு இருக்குமானால் தினம் ஒரு மன்னர் இறப்பார், தினம் ஒரு புது மன்னர் ஏற்படுவார்" என்றும் விளக்கினான். இளவரசன் சிறிது நேரம் சிந்தனையில் இறங்கினான். "எனது அண்ணன் கேவலம் இந்த மண்ணுக்காகவும் மணிமகுடத்திற்காகவும் தந்தையே கொலை செய்கிறான், தம்பியை கொலை செய்ய முயலுகிறான். பாண்டிய நாட்டில் இதுவரை நடக்காத விந்தை, விபரீதம் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அத்துடன், இந்த பெண் யார், எங்கிருந்து வந்தாள்,
எனக்கும் தெரியாத மர்மங்கள் இவளுக்கு எப்படி தெரிந்திருக்கின்றன என்றும் கேட்டுக்கொண்டான். அவன் மனதிலோடிய எண்ணங்களை அந்த மங்கை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவே அவள் சொன்னாள், இளவரசி, நான் யார் என்பதை பற்றியோ எப்படி இந்த விஷயங்களை அறிந்தேன் என்பது பற்றியோ கேள்வி இல்லை. இவற்றையெல்லாம் முன்கூட்டி எதிர்பார்த்த ஒருவர் என்னை அனுப்பியிருக்கிறார். உங்களை காக்க அவர் இட்ட கட்டளையை நிறைவேற்றுகிறேன். இந்த அரண்மனையில் நீங்கள் இருக்கும் ஒவ்வொரு கணமும் உங்கள் உயிர் ஆபத்தில் இருக்கிறது. அதோ அந்த தாழ்வரையில் கிடப்பவனை ஒரு வினாடி நான் பார்த்திராவிட்டால், எவனாவது உங்களை தீர்த்து கட்ட வருவான் என்று எச்சரிக்கையுடன் நான் இருந்திராவிட்டால் என்ன நடந்திருக்கும் என்பதை நான் சொல்ல தேவையில்லை. நல்ல வேளை, தாழ்வரையில் ஒரு விளக்கு இருந்தது. வந்தவன் நிழலும் முன்னதாகவே சாளரத்தில் விழுந்தது. இல்லையேல் விபரீதம் விளைந்திருக்கும். அவன் மீது குருவால் எறிந்து உங்களையும் கீழே தள்ளினேன். இந்த விளக்கத்துடன் பேச்சை நிறுத்தினாள் அந்த பேரழகி. அவளது துரிதமான செய்கையை நினைத்து வியந்த இளவரசன், அவன் மீது குருவால் எறிந்தாய் சரி, என்னை எதற்காக கீழே தள்ளினாய் என்று கேட்டான். அவன் நிழலில் முன்னதாக தெரிந்தது அவன் குருவால்தான். ஒருவேளை நான் குறி தவறியிருந்தாலும் அவன் குருவால் உங்கள் மீது பாயக்கூடாதல்லவா என்று சமாதானம் சொன்ன அவள் அப்பொழுதுதான் தான் செய்த காரியத்தை உணர்ந்தாள். அதனால் அவள் முகம் வெட்கத்தால் பெரிதும் சிவந்தது. அதை காணவே செய்தான் வீரபாண்டியன். அத்தனை ஆபத்திலும் அவள் அழகு எத்தன்மையது என்பதை நினைப்பே அவன் உள்ளத்தில் எழுந்தது. இருந்தாலும் அதனால் ஏற்பட்ட வேகத்தை அடக்கி கொண்டு, உன் பெயரை சொல்ல முடியுமா என்று பணிவுடன் கேட்டான். அவள் சிறிது சிந்தித்துவிட்டு தலையை அசைத்து கொண்டாள். இப்பொழுது வேண்டாம், போகும்போது சொல்கிறேன் என்று கூறவும் செய்தாள். எங்கு போகும்போது? அதையும் பிறகு சொல்கிறேன். ஏன்? இந்த அரண்மனையில் நாம் தாமதிக்கும் ஒவ்வொரு வினாடியும் மரணம் நம்மை அணுகி கொண்டிருக்கிறது. உண்மையில் காயல் பட்டினமே உங்களுக்கு தற்சமயம் பந்தோபஸ்தான இடமல்ல. அது சரி, உன்னை அனுப்பியவர் யார்? அதையாவது சொல்வாயா? அதை மட்டும் 2 நாட்களுக்கு சொல்வதற்கில்லை. அதற்கு பிறகு சொல்ல அவசியமில்லை. ஏன்? அவரை நீங்களே சந்திப்பீர்கள். இன்னும் மேலே ஏதோ கேள்விகளை கேட்கப் போன இளவரசனை தனது கைகளில் ஒன்றை தூக்கி தடுத்த அந்த பெண், ஜமாலுதீன், புறவிகள் தயாராக இருக்கின்றனவா என்று வினவினாள். 2 புறவிகளை நான் வழக்கமாக தங்கும் மாளிகை கொட்டடியில் கட்டி வைத்திருக்கிறேன் என்றான் ஜமாலுதீன். சரி, வாருங்கள் என்று கூறிய அந்த அழகி வாயிற்கதவை மெல்ல திறந்து வெளியே பார்த்தாள். பிறகு ஜமாலுதீனையும் இளவரசனையும் நோக்கி, வாட்களை உருவி பிடித்து கொள்ளுங்கள் என்று உத்தரவிட்டு முன்னே நடந்தாள். அவள் நடையில் பெரும் கம்பீரம் இருந்ததை அவளுக்கு பின்னால் சென்ற இளவரசன் கவனித்தான். அவள் தனது குருவாலின் மேல் கையை வைத்திருந்தாலே தவிர அதை உருவி பிடித்து கொள்ளவில்லை என்பதை அவள் வலது கை மடிந்து முன்னால் சென்றிருந்ததிலிருந்து ஊகித்து கொண்ட இளவரசன் குருவால் எறிவதில் அவளுக்கு இருந்த பூரண நம்பிக்கையை உணர்ந்தாலும் வியப்பெய்தவில்லை. அந்த வேகத்தை தான் அவன் சற்று முன்பே அறிந்திருந்தானே. ஆனால் ஒரு விஷயம் அவனுக்கு வியப்பாக இருந்தது. அவள் சென்ற வழிகளை கண்ட இளவரசன் அரண்மனையை அவள் அக்கக்காக அறிந்திருக்கிறாள் என்பதை உணர்ந்தான். தாழ்வரையின் கோடியில் இருந்த ஒரு இரகசிய கதவை அவள் திறந்து படிகளில் இறங்கிய போதும், பிறகு நந்தவனத்தின் வெளியே சென்று வெளிக்கதவை மூடிய போதும் அவன் வியப்புடனேயே நடந்து சென்றான். பிறகு 2 சந்துகள் வழியாக அவள் ஜமாலுதீன் மாளிகையின் கொட்டடிக்கு வந்ததை கவனித்ததும், அவள் ஒரு பெரும் வேவுக்காரியாக இருக்க வேண்டும் அல்லது அரச குடும்பத்தை சேர்ந்தவளாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். கொட்டடியில் 2 புறவிகளை ஜமாலுதீன் சேணம் போட்டு பயணத்துக்கு தயாராக வைத்திருந்தான். அவற்றில் வெள்ளையாக இருந்த புறவியை சுட்டிக்காட்டி, எசமான், உண்மையில் இதுதான் தங்களுக்கு நான் கொண்டு வந்த பரிசு. பிறகுதான் பரிசு மாறிவிட்டது என்று கூறினான் புன்முறுவலுடன். புறவி பிரியனும் அசுவ லட்சணங்களை நன்றாக அறிந்தவனுமான வீரபாண்டியன் அந்த புறவியின் கழுத்தை தடவி கொடுத்தான். பிறகு கன்னத்தை முத்தமிட்டான். அடுத்தபடி ஜமாலுதீனை நன்றி ததும்பும் கண்களுடன் நோக்கி, ஜமாலுதீன், இந்த பரிசை நான் என்றும் மறக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு புறவியை கொட்டடியிலிருந்து வெளியே இழுத்து வந்து ஆரோகணித்தான். இன்னொரு பழுப்பு நிற புறவி மீது அந்த பெண் அனாயாசமாக தாவி ஏறி ஜமாலுதீனிடம் விடைபெற்று, ஜமாலுதீன், நாம் மீண்டும் சந்திக்கும் போது என் கதையை உனக்கு சொல்கிறேன். அதுவரை இந்த பரிசை வைத்துக்கொள் என்று ஒரு முத்து மாலையை கச்சையிலிருந்து எடுத்து அவனை நோக்கி விட்டறிந்தாள். அதை அவன் கையில் பிடிப்பதற்கும் பழுப்பு நிற புறவி பறப்பதற்கும் நேரம் கனக்கச்சிதமாக அமைந்திருந்தது. வீரபாண்டியனின் வெள்ளை புறவியும் அம்பு போல பாய்ந்து சென்றது கொட்டடியை விட்டு. ஜமாலுதீன் தனது கையில் அந்த முத்து மாலையை பிடித்த வண்ணம் நீண்ட நேரம் நின்றிருந்தான். அவன் உள்ளத்தில் ஏதேதோ எண்ணங்கள் அலைமோதி கொண்டிருந்தன. அந்த அலைகளை கலைக்க ஒரு கை அவன் தோள் மீது பதிந்தது. இனி நீ என்னுடன் வரலாம் என்ற சொற்கள் அவன் காதில் ரகசியமாக ஓதப்பட்டன. ஜமாலுதீன் அசையவில்லை. பறவைகள் பறந்துவிட்டன என்று அலட்சியமாக சொன்னான் திரும்பாமலே.
ஒன்று பறக்கவில்லை. அது நான்? ஆம். ஜமாலுதீன் பெரிதாக நகைத்தான். ஏன் நகைக்கிறாய் என்று மீண்டும் கேட்டது காதுக்கு அருகில் அதே குரல். ஆனால் அடுத்த கேள்வியை கேட்கும் நிலையில் அது இல்லை. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.